குட்டச்சி அஃபிஷியல். ஏன் இந்த விளாக்னா அதை பாருங்கள், ரொம்ப நாள் கழிச்சு சென்னையில் மழை வருது. ஆமாம், நாங்கள் வேற கடைக்கு போகிறோம் சாப்பிடலான்னு. போய் நம்ம ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிடுறோம். அதான் நம்ம வீட்டில் மழை வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரிய வச்சிடலான்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுறோம். மறக்காமல் உங்களை காட்டுறேன், மழையெல்லாம் காட்டுறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு மழை வர போல இருக்குது. பார்த்தீங்களா எல்லாரும் மழை பெய்யுறது பாருங்க. பஞ்சு மிட்டாய் கலர் பண்ணிட்டாரு சார். இதுக்கோசம் நம்ம ஒரு ஷோ போகிறோம், அதுக்கோசம் தான் கலர் பண்ணிடுறோம். அதே விடுங்க, அது அப்பாற்பட்ட கதை. இப்போ வந்து மழைக்கோசம் தான் இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ அப்புறம் வண்டியில் அதை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்ன நான் இது சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு மழை வர போகுது. ஆனால் சரியான வெயில் அச்சு சிக்கத்தை கொடுத்துட்டான் அவன் மங்கன். அதுக்கு தான் என் மச்சானை கூப்பிட்டேன், வந்து பெஞ்சுனுக்கிறான். வாங்க போகலாம். எல்லோரும் கலர் கோழி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், ரிச்சாக இருக்குது. கமெண்ட்டில் திட்டாதீங்க. நம்ம வண்டி ஆண்ட வந்துட்டோம். இருங்க வண்டியை காட்டுறேன். இந்த பாருங்கள், ஒருத்தர் கொடையை பிடிச்சி நிற்கிறாரு. வந்துட்டோம் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். எனக்கு பிடிச்ச ஒருத்தி வரா, நான் காட்டுறேன். இருங்க, யார் அது? நாங்கள் யாரை பார்க்க போகிறோன்னா எங்கள் செல்லக்குட்டியை பார்க்க போகிறோம். இப்படிதா வந்து பயங்கரமான ஒரு மஜா அவங்க. பாய் 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 ஷேக் பண்ணாமே பாய். நாளைக்கு வா. பாய் பாய். போயிட்டாங்க எங்கள் சீமா. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பியாச்சு. என் செல்லக்குட்டியை பார்த்தேன், அது பார்த்து பாய் சொல்லிட்டு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போச்சு. ரொம்ப ஹாப்பி. வாங்க மீதியை பார்ப்போம். இப்போ கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு தெரில இந்த மழையில். பாருங்கள், செம்ம மழை. நான் அப்போ தான் நினச்சேன் சாப்பிட்லாம் ஏதாவது. ஜாலியாக இருக்குது இந்த மழை வந்தால் கூட. இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. இல்லை இல்லை, எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ஆனால் வெயில் ரொம்ப அடிக்குது இப்போது. அப்போ சரி, வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க மறக்காம. மழையாக எனக்கு எப்படி தெரியுமா, மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் அந்த குளிர்ச்சியாக ஒன்று இருக்கும்ல, அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீமா? நானும் பாவம் தானே, எனக்கு பேசலாம் தெரியாமல் பேசுகிறேன்ல. நானும் பாவம் தானே. கொடையாண்ட வந்தாச்சு. செம்ம மழை. இந்த பாருங்க, இதான் போகிறாரு ஐயா. உள்ள போயிருக்காரு, என்ன கேட்க போயிருக்காரோ. நான் ஒன்று சொன்னால் அவர் என்ன செய்ய போகிறாரோ. அப்படியே நடந்து தான் வரும். கால் ஃபுல்லாக நினைச்சு நம்ம காசு கொடுக்க கூட வாங்கி வருவாரு. வாங்கி நம்ம போய்ட்டு என்ன வாங்கணும்னு சொல்லி வாங்கினேன். அதே கேன்டீன் தான் எனக்கு சமைச்சோம். வீட்டு செம்ம வெறியாகும். சின்ன பசங்க வந்து சட்டுன்னு கூப்பிடுனாங்க அவங்களுக்குள்ள. பார்த்துன்னு இருக்கேன், அதை என்ன பண்ண போகிறான்னு யோசிச்சு நின்னேன். அவனுக்கு எப்படின்னா, பசங்க பார்த்துன்னு இருந்தால் பிடிக்காது, வந்து பேசிட்டா ஜாலியாக பேசிடுவான். அவனுக்கு பசங்க பார்த்துன்னு இருந்தாவே பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் பயமாக இருக்கும் எனக்கு. இவனா ஏதாவது முறைச்சிடுவானா அப்படின்ட்டு பார்க்குறாரு சார். நான் என்ன பண்ணுறேன். கண்ணாடி, கலர் கோழி குஞ்சு, நல்லா கண்ணாடிலாம் போட்டுன்னு மினுக்கிறாரு சாரு. ஒரு வேலை வாங்கியாச்சு. ஆனால் என்ன ஒன்று என்னன்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண ஸ்டாப்பில் மண்டைக்கு நல்லா கழிஞ்சி போயிடுச்சு. அசிங்கமாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப. சரி வாங்க நம்ம போகிறதெல்லாம் பார்ப்போம். இங்கே பாருங்களேன், இங்கே எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இந்த உள்ளோண்டு பெஞ்ச மழைக்கே இங்கே ஃபுல்லாக தண்ணியாகிடுச்சு. இன்னும் அடி அடின்னு வச்சா நம்ம என்ன பண்ணுறது. அண்ணே இருங்கண்ணே, ஸ்லோவாக வாங்கினே. அண்ணே இருங்கண்ணே. டேய் இல்லைங்கடா. ஐயோ அங்கே வேறு அவ்வளோ தண்ணி இருக்குது. எந்தா துர்கா
பாருங்க எவ்வளோ தண்ணி, கொஞ்ச நேரம் பெஞ்ச மழைக்கே இவ்வளோ தண்ணினா காரே நல்லா அலை போல வரும்போது அலை போல அடைக்குது. அடைக்குது. எனக்கு தான் பேச தெரியாதுன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன அடைக்குதா? நம்ம ஓடம் பக்கத்துல அந்த போல மழை பாருங்க. இப்போ நாங்கள் வந்து எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிக்கின்னு அப்படியே சிக்கன் வாங்கிறதுக்கு போயின்னு இருக்கோம். சிக்கன் கடையாண்ட வந்தாச்சு. இவருக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் வாங்கிக்கிறோம். செம்மையாக இருக்கும். ஆனால் எனக்கு தான் இப்போ சாப்பிட தோணலை. எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ சாப்பிடக்கூடாதோ அப்போ சாப்பிடணும்னு தோணும். எப்போ சாப்பிட்லாமோ அப்போ வேணான்னு தோணும். அவ்வளோதான், கிளம்பிடுவோம். அப்புறம் பானிபூரி வாங்க போகிறோம். அப்புறம் ஜூஸ் வாங்கிக்கின்னு கிளம்பிட வேண்டிதான். பாருங்க பாருங்க நல்லா எப்படி பேஞ்சுங்க. ஐயா இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வரோம்னா பானிபூரி கடைக்கு போயிட்டு வரோம். எப்படியோ சாப்பாடு வாங்கியாச்சு, அப்புறம் சிக்கன் வாங்கியாச்சு. சூப்பராக இருக்கும் சிக்கன், அசியாக இருக்கும். டிஃபன் வந்து 5 பொரோட்டா 2 முட்டை குருமா பொடி மாஸ். ஆமாம், சைடிஷ் பரவாயில்ல, வரலாம் வேணும் இருக்குது. சரி சரி போயின்னு இருக்கிறோம். நம்ம இங்கேயோ கடை இல்லை, பானிபூரி கடைன்னா துர்காவுக்கு இன்றைக்கி வந்து பேர்த்டே. துர்காவுக்கு இன்றைக்கி பேர்த்டே. இல்லை அங்கே போய் அங்கே வேணாமா? சரி சரி ரெட் ஆம்லேட் வாங்க போகிறோம். அதனால நாங்கள் போயின்னு வரோம். இந்த மழை வேறு நஞ்சிட்டேன் மழையில். எதுக்கு ரெடி ஆகிட்டு வந்தேனே தெரில. சரி ரெடி ஆகிட்டு வந்தேன், பார்த்தா மழையில் ஃபுல்லாக நஞ்சிட்டேன். அது ரெடி ஆகாமலே இருந்துக்கலாம். சரி இந்த கடையாண்ட போயிட்டு போடுறோம் வீடியோவை. பிரெட் ஆம்லேட் தான் வேணுமா இப்போ இந்த அம்மாவுக்கு? கடையாண்ட போய் வாங்க போயிருக்காங்க. எனக்கு பிரெட் ஆம்லேட் வாங்க போயிருக்காங்க. அப்புறம் ஜூஸ் கேட்டேன், ஜூஸ் வாங்கின்னு வருவாங்க. பாருங்க தெரியறாரான்னு உங்களுக்கு தெரியல. தெரியறாரா? செம குளிர். அங்கே போனால் நல்லா இருக்கும் கொஞ்சம் நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே சமைப்பாங்க, அந்த இடம் இருக்குது. ஐயோ செமைய குளிருது எனக்கே. நானே நனைஞ்சிட்டேன் ஃபுல்லாக. இப்போ ஜூஸ் எடுத்துன்னு வராரு. பாருங்க பாருங்க ஜூஸ் ஜூஸ் கூலிங்காக இருக்குது, செம்ம கூலிங்காக. ஐயோ கேட்கல. இந்த மழையில் என்ன கேட்குது பாருங்க. இதுக்கு இந்த மழையில் இது கூலிங்காக வேறு கேட்குது. இதுதான் நம்மளோட ஏரியா. 5 லைட்டில் இருக்கிறோம் நம்ம கரெக்டாக. நம்மளோட லொக்கேஷன் இது. எடுத்துன்னு போயிட்டாங்க. செம்ம கூலிங்குன்னாங்க. லைட்டாக தான் கூலிங்காக இருந்தது. அவங்க குளிர்னால தொட்ட உடனே கூலிங்காக இருக்கா மாதிரி இருந்திருக்கும். வந்துட்டாங்க. இவரை வீடியோ எடுக்க போய் ஆட்டோக்கார் முன்னாடி வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறாரு. அவர் வேற திரும்பி திரும்பி வேற பார்த்துட்டு போகிறாரு. வாங்கியாச்சு. அப்படியே ஒரு புன்னகை, சக்தி மூஞ்சில் ஒரு புன்னகை. அவரு வீட்டுக்கு போனோம். இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றணும். நம்ம வந்துட்டோம் கரெக்டாக. நம்ம ஏரியா உள்ள வந்துட்டோம். ஏரியாவில் என்ட்ரி குத்தாச்சு. போயினே இருக்கிறோம். நம்ம வீடு வரப்போகுது, மழை வரப்போகுது, வெயில் வரப்போகுது, நம்ம வீடு வரப்போகுது. நம்ம வீடு வந்துச்சு எப்படியோ. நம்ம அவள் தான் போகிறாங்க உள்ள. எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம். அவர் எங்கேருந்து தானே பார்க்குறீங்க. அவர் வந்து தண்ணி வாங்க மறந்துட்டாராம். அதால் தண்ணி வாங்க போயிருக்காராம். அதால் வந்து வந்தோடனே சாப்பிட்டு தூங்க போகிறோம். பாய்.